GTN நேயர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழர்களின் தலைநிலம் என்று முக்கியம் பெறுகின்ற திருகோணமலையின் பல பகுதிகள் சிங்கள குடியேற்றங்களினால் அபாயங்களை எதிர்கொண்டபடி இருக்கிறது. தமிழ் மக்களின் புராதன நிலம் என்ற அடையாளத்தை சிங்கள குடியேற்றங்கள் மெல்ல மெல்ல அழித்து வருகின்றன. சிங்கள குடியேற்றங்களுடன் சிங்கள பெயர்களை தாங்கி துயர முகத்துடன் திருகோணமலை நிலம் இருக்கிறது. ஈழத்தின் தலைநகரம் திருகோணமலையில் பார்த்த காட்சிகளும் சந்தித்த மனிதர்களின் வார்த்தைகளும் மிகுந்த நம்பிக்கையை தருகின்றன என்று குறிப்பிடும் குளோபல் தமிழ் செய்திகளின் கட்டுரையாளர் நவராஜ் பார்த்திபன் அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் திருகோணமலை மாவட்டத்திற்கு சென்றிருந்தார். திருமலை நகரம், கந்தலாய் மற்றும் மோதூர் பெருவெளி கிராமங்களுக்கும் சென்றிருந்த கட்டுரையாளர் இந்த பகுதியில் சிங்கள பூமியாகி வரும் திருமலை மண்ணின் இன்றைய துயரங்களையும் அதன் காட்சிகளையும் விவரிக்கின்றார். ஈழத்தமிழர்களின் மனதை உலுக்கும் நிலையில் திருகோணமலை நிலம் இருக்கிறது. திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் திருமலை நிலத்தை மெல்ல மெல்ல தின்று கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு என்ற தமிழர் தாயகம் எதிர்கொள்ளும் நில ஆக்கிரமிப்பு என்ற துயரத்தால் இன்று அதிகம் அவலமான கட்டத்தை திருமலை நிலம் அடைந்து கொண்டிருக்கிறது. திருகோணமலை நகரம் ஈழத்தமிழர்களுக்கு நம்பிக்கை தரும் நகரமாகவே இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையில் திருகோணமலை மக்கள் தங்கள் நிலம் குறித்து அச்சத்துடன் கூடிய பெருந்துயருடன் இருக்கிறார்கள். வேலிகளை அரிக்கும் பேய்களை எப்படி எதிர்கொள்வது என்ற அன்றாட போராட்டங்களுடன் அவர்களது வாழ்க்கை நகர்கிறது. திருகோணமலையின் பயங்கரம் நிறைந்திருந்த காலங்களை பலர் நினைவுபடுத்தினார்கள். திருமலை மக்களின் உணர்ச்சிகளை அழிக்கவும் எழுச்சிகளை ஒடுக்கவும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைகளின் ரத்தம் நிலத்திலிருந்து இன்னும் காயாமல் இருக்கின்றது என்று பலர் நினைவுபடுத்தினார்கள். திருகோணமலை மாவட்ட தமிழ் மக்கள் பேரவைத் தலைவர் மாமனிதர் விக்னேஸ்வரன் கொலை, 5 மாணவர்கள் படுகொலை உட்பட்ட பல கொலைகள் நடைபெற்றுள்ளன. தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள், நகரசபை உறுப்பினர்கள் என்று பலர் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைகள் திருமலை மண்ணிலிருந்து எழும் குரல்களையும் ஈழத் தமிழ் மக்களின் தேசிய பிரஜையையும் கடுமையாக மிரட்டியிருக்கிறது. இலங்கை அரச படைகளினதும் துணை ராணுவ குழுக்களினதும் கொலை நிலமாக இருந்த பயங்கரங்கள் நிறைந்த காலம் திருகோணமலையை கடுமையாக அச்சுறுத்தியது. இத்தனை துயரங்களை தாண்டியும் திருகோணமலை மக்கள் தங்கள் தேசிய பற்றை வெளிப்படுத்துகிறார்கள். நெருக்கடி நிலையில் உள்ள அரசியல், இலக்கியம், சமூகம் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி பலர் உரையாடினார்கள். வடக்கு கிழக்கு என்ற தமிழர் தாயகத்தில் வடக்கில் முல்லைத்தீவுடன் திருகோணமலை மாவட்டம் இணைந்திருக்கிறது. அழகும் வளமும் கொண்டு தலைநகரம் என்பதற்கான அத்தனை அடையாளங்களுடனும் சிறந்திருக்கின்ற இந்த நிலத்தில் காலம் காலமாக தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகிறார்கள். தனித்துவமான பேச்சு தமிழ் மொழி, வாழ்க்கை கோலங்கள் என்பன திருகோணமலை மக்களின் விசேட அடையாளங்களாகும். இலங்கையில் அந்நியர்களின் ஆட்சி முடிந்ததைத் தொடர்ந்து பல்வேறு இலங்கை அரசுகளால் அரசியல் ஆக்கிரமிப்பு நோக்கங்களுக்காக சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று திருகோணமலை நகரின் முக்கிய இடங்கள் பலவற்றில் ராணுவ முகாம்களும் புத்தர் சிலைகளும் சமகாலத்தையும் எதிர்காலத்தையும் அச்சுறுத்துகின்றன. திருகோணமலை கோட்டை, துறைமுகம் உள்ளிட்டவை இலங்கை ராணுவத்தின் கோட்டைகளாக மாறியுள்ளன. புத்தர் சிலைகள் திருகோணமலை மண் முழுவதும் குடியமர்த்தப்பட்டுள்ளன. கன்னியா வெந்நீரூற்று மற்றும் திருக்கோணேச்சரம் என்ற புகழ்பெற்ற ஆலயத்தின் சூழலிலும் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. பல்லவர் காலத்து ஆட்சி நடைபெற்றதாக வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் ஈழத் திருத்தலங்களில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோணேச்சரம் என்ற ஆலயம் மீது திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கின்றார். தனித்துவமான இலக்கிய கலை பின்னணிகளை திருகோணமலை மண் கொண்டிருக்கிறது. சகல காலத்திலும் இனப்பிரச்சனையையும் வன்முறைகளையும் தூண்டும் விதமாகவே புத்தர் சிலைகள் நடப்பட்டிருக்கின்றன. அவை தமிழ் மக்களின் நம்பிக்கைகள், அடையாளங்கள் மீது குத்தி காயப்படுத்தும் வகையில் நடப்பட்டிருக்கின்றன. சமாதான காலத்தில் திருகோணமலை நகரில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்தது.
திருகோணமலை மக்களின் எதிர்ப்பின் பின்னர் ராணுவ பாதுகாப்புடன் புத்தர் சிலை பாதுகாக்கப்படுகிறது. இன்று திருமலை நகரின் பல இடங்களில் புத்தர் சிலைகள் முளைத்திருக்கின்றன. திருகோணமலை நிலம் முழுமையாக சைவ சமய அடையாளங்களையும் ஈழத் தமிழின அடையாளங்களையும் கொண்டிருக்கின்றது. இந்த அடையாளங்களையும் தமிழ் மக்களின் மனக்கனவுகளையும் அச்சுறுத்தும் வகையிலேயே சிங்கள குடியேற்றங்களும் ராணுவ முகாம்களும் புத்தர் சிலைகளும் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. புத்தர் சிலைகளை குடிபெருக்குவதன் வாயிலாக திருகோணமலை நிலத்திலும் வரலாற்றிலும் பௌத்த மதத்தின் அடையாளங்களை திணித்து முழு சிங்கள பூமியாக மாற்றும் நீண்டகால அரசியல் உள்ளடங்கியிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு மிகவும் ஆபத்து கொண்ட இந்த அரசியலை அரசும் ராணுவமும் மிகவும் திட்டமிட்ட முறையில் செய்து வருகிறது. கந்தலாய் பகுதிக்கு சென்ற பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கந்தலாய் பிரதேசம் மகாவலி குடியேற்ற திட்டத்தின் மூலம் முழுமையாக சிங்கள குடியேற்றமாக செய்யப்பட்டு மாறிப்போயிருக்கிறது. முன்னைய காலத்தில் தமிழர்கள் தனியாக வாழ்ந்த பிரதேசம் இன்று முழு சிங்கள பிரதேசமாக மாறியிருக்கிறது. தமிழ் மக்களின் நம்பிக்கையும் வாழ்க்கை கோலங்களும் கலந்த இந்த கிராமத்தில் இன்று எங்கும் சிங்கள பெயர் பலகைகளும் சிங்கள குடிகளும் தான் நிறைந்திருக்கின்றன. கந்தலாய் நகரத்தில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தில் கூட 4 பக்கமும் புத்தர் சிலைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. சிங்கள பேரினவாத அரசியலை திணிக்கும் தேர்தல் சுவரொட்டியாய் இருக்கின்றது கந்தலாய் நகரம். கந்தலாய் பிரதேசத்தின் வனப்புக்கு கந்தலாய் குளம் உயிரூட்டிக் கொண்டிருக்கிறது. அழகான காட்சிகளும் விளைந்த வயல் நிலங்களுமாய் விரிந்திருக்கிறது. கண்களற்ற அரசன் ஒருவன் இறை அருளால் உணர்த்தப்பட்ட கருத்தின் நிமித்தமாக கந்தலாய் குளத்தில் முகம் கழுவிய போது அந்த அரசனுக்கு கண்கள் கிடைத்ததை அடுத்து கண்தளைத்த இடம் என்ற அர்த்தத்தில் கந்தலாய் என்ற பெயர் உருவானதாக அங்கு சந்தித்த முதியவர் ஒருவர் குறிப்பிட்டார். கந்தலாயில் கடும் சிங்கள ஆதிக்கத்தின் மத்தியிலும் பல தமிழ் குடும்பங்கள் இன்னமும் வசித்து வருகின்றன. நில ஆக்கிரமிப்புக்காக எப்போதும் கொல்லப்படலாம் என்ற அச்சம் தங்களுக்கு இருப்பதாக அந்த முதியவர் சொன்னார். தமிழர்கள் குடியிருந்த பகுதியை தவிர காடுகளாயிருந்த கந்தலாய் இப்போது பெரும் சிங்கள நகரமாக மாறியிருக்கிறது. பூர்வீகமாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்றும் இப்போது சிங்கள குடிகள் அதிகரித்து பெரும் சிங்கள நகரமாக மாறிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். சிங்களவர்களின் அச்சுறுத்தல்களால் பல தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். தமிழ் நிலத்தை இரண்டாக்கும் சூழ்ச்சிகரமான அரசியல் பின்னணியுடன் திருகோணமலை மண் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்படுகின்றது என்றும் கந்தலாய் மக்கள் தெரிவித்தனர். திருமங்கலாய் எனப்பட்ட ஊர் இன்று முற்று முழுதுமாக சிங்கள பகுதியாக மாற்றப்பட்டு அதன் பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறது. திருமங்கலாய் என்ற கிராமம் ஸ்ரீ மங்கபுர என்ற சிங்கள பெயருடன் அதிர்ச்சி தரும் கிராமமாக மாறியிருக்கிறது. அங்கிருந்த பல தமிழ் குடிகள் சிங்கள வன்முறையாளர்களின் நடவடிக்கைகளினால் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். மாவிலாற்று பகுதி பௌத்த விகாரையுடன் முற்றாக சிங்கள பூமியாக்கப்பட்டுள்ளது. விகாரையின் முன் வாசலில் மாவிலாற்றை வெற்றி கொண்டதன் நினைவாக படையினரை நினைவுபடுத்தி கௌரவித்து வழிபடும் 2 ராணுவ வீரர்களின் உருவச் சிலைகள் ஆயுதங்களுடன் புத்தரை வணங்கியபடி நிற்கிறார்கள். இங்குதான் பௌத்தமும் சிங்கள இனவாதமும் ராணுவ போக்கும் ஒன்றாக இணைந்து நின்று ஈழத் தமிழர்களின் வாழ்வை அச்சுறுத்துகின்றன. கிழக்கில் அண்மையில் பெய்த பெருமழையும் கொடும் வெள்ளமும் ஏற்படுத்திய தடங்கள் பல இன்னும் ஆறாத நிலையில் இருக்கின்றன. கந்தலாயிலிருந்து மூதூருக்கு செல்லும் வழியில் இருக்கின்ற மகாவலி ஆறும் மாவிலாறும் இப்படி தடயங்களால் ஆறாத நிலையில் உள்ளன. மகாவலி ஆறு மிகவும் அகலமான பெரும் ஆறு. ஆற்றை தாண்டி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணீர் மேவி பாய்ந்திருக்கிறது. திருகோணமலையின் பல வீதிகளும் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முற்றாக அழிந்த நிலையில் உள்ளன. மகாவலி ஆற்றினை அண்டிய பகுதிகளில் உள்ள வீதியில் சில இடங்கள் வெள்ளத்தால் முழுமையாக அரைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. சிவபுரம் மிகவும் அழகான கிராமம். மாவிலாற்றில் சிவபுரம் மக்கள் முகம் கழுவி குளித்துக் கொண்டிருந்தார்கள். வயல்களில் வேலை செய்பவர்களும் உல்லாசமாக நீரிலும் சேற்றிலும் திரியும் எருமை மாடுகளும் அந்த கிராமம் எங்கும் பார்க்க கிடைத்த காட்சி. இன்று வரை அங்கு தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை அங்கு பார்த்த காட்சிகள் சொல்லுகின்றன.
தொடர்ச்சியான சிங்கள பேரினவாத வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வந்த போதும் ஒரு தனித்துவமான தமிழ் கிராமமாக சிவபுரம் உயிர் வாழ்கிறது. அங்கு 1980கள் முதல் தொடர்ச்சியாக வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன. விடுதலை புலிகளிடம் தோற்கும் பொழுதெல்லாம் சிங்கள காடையர்கள் வந்து மக்களை வெட்டி கொலை செய்வதும், சிங்கள ராணுவத்தினர் வந்து மக்களை சுட்டுக் கொள்வதுமாக ரத்தத்தில் நனைந்த கிராமம் என்ற வரலாற்று துயரத்தை சிவபுரம் சுமந்திருக்கிறது. சிவபுரத்தை அண்டிய பல கிராமங்களில் மக்கள் இன்று வரை அனுமதிக்கப்படவில்லை. அகத்தியர் சேனை என்ற இடம் தமிழ் மக்களின் வரலாற்று மற்றும் சமயத்துடன் மிகவும் நெருக்கமான கிராமம். இந்தியாவில் அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது அகத்தியர் ஈழத்துக்கு வந்து அகத்திய சேனை என்ற இடத்தில் தங்கியிருந்ததாகவும், அவர் அங்கு 1000 சிவலிங்கங்களை உருவாக்கிவிட்டு சென்றிருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். இப்போது அகத்திய சேனை எப்படி இருக்கின்றது என்று தெரியவில்லை என்று குறிப்பிடும் சிவபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கு ராணுவத்தினர் முகாமிட்டு தங்கியிருப்பதாகவும், மக்கள் செல்ல அந்த பகுதிக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் சொல்கிறார். அகத்தியர் சேனை அழிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள். அத்தனை கிராமங்களின் அழகிய காட்சிகளின் நிழலுக்கு பின்னால் ரத்தம் உறைந்த கதைகளும் வன்முறை காட்சிகளும் அச்சங்களும் படிந்திருக்கின்றன. இப்படித்தான் திருகோணமலையின் பல கிராமங்கள் ஆபத்தில் இருக்கின்றன. இலங்கை அரசு மிகவும் திட்டமிட்ட வகையில் திருமலை மண்ணின் கிராமங்களை அபகரித்து வருகிறது. தமிழர்கள் திருகோணமலை மண்ணில் அதிகமாக வாழ்கிறார்கள். திருமலை நகரிலும் தமிழர்களே அதிகமாக வாழ்கிறார்கள். அதுவே இலங்கை அரசுகளின் அரசியலை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. இதனாலேதான் தமிழ் மக்கள் மிகவும் குறைவாக வாழும் பல பகுதிகளை அரசு திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்களை ஊக்குவித்து வருகிறது. காடுகளாக உள்ள பகுதிகளிலும் சிங்கள குடிகளை ஊக்குவித்து முன்னெடுக்கிறது. இதனால் முதலிக்குளம் என்ற தமிழ் பிரதேசம் மொரவர என்ற சிங்கள பிரதேசமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குமரேசன் கடவை என்ற தமிழ் பிரதேசம் கோமரங் கடவல என்ற சிங்கள பிரதேசமாக பெயர் மாற்றப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சேருவில, பதவி சிரிபுர உள்ளிட்ட பிரதேசங்களும் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு முழு சிங்கள பிரதேசங்களாக மாறிவிட்டன. இதேபோல பல கிராமங்கள் சிங்கள பெயர்களுடன் தனி சிங்கள பெயர் பலகைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. 1921 முதல் 1948 முதல் பல்வேறு பின்னணிகளுடன் இந்த குடியேற்றங்கள் நடைபெறுகின்றன. புகையிரத வழி அமைப்பதற்காக திருமலைக்கு அந்நியராட்சி காலத்தில் வந்த பல சிங்களவர்கள் திருமலையில் நிரந்தரமாக குடியேறினார்கள் என்றும், அதனைத் தொடர்ந்து சிங்கள அரசுகளால் சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக ஊக்குவிக்கப்படுகின்றது என்றும் அறிய முடிகிறது. திருமலை என்று செல்லமாக அழைக்கப்படும் தமிழ் மக்களின் தலை நிலம் திருகோணமலை நிலம் இப்படித்தான் ஆக்கிரமிப்பு அரசியலால் இன்று மிகுந்த துயரத்துடனும் நெருக்கடியுடனும் இருக்கின்றது. தமிழர்களின் இந்த தலைநகரின் வளமும் அழகும் இலங்கை அரசை மட்டுமல்ல, உலக வல்லாதிக்க அரசுகளின் கண்களிலும் பட்டு அரசியல் மற்றும் ஆதிக்கத்தின் கனவு நிலமாகி இருக்கிறது. இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு திருமலை ஈழத் தமிழர்களின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. திருமலைக்கு நேரும் அபாயங்களும் அதனை சுற்றி நிற்கும் ஆக்கிரமிப்பு இலக்குகளும் வெறுமனே திருகோணமலை நிலத்தையும் அதன் வளத்தையும் மட்டும் குறிவைத்து நிற்பதல்ல. திருமலை நிலத்தோடு அது ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களின் வாழ்நில கனவையும் இலக்கு வைத்திருப்பதும் எமது அடுத்த தலைமுறைகளை தவிக்க வைக்கும் சூழ்ச்சிகரமான அரசியலை கொண்ட அபாயமான இலக்காகவே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.